உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான லெந்துகால வாழ்த்துக்களை. ஒரு சந்தி 5ஆம் ஞாயிற்று பாடுகளின் ஞாயிறில் உங்களோடு சந்திப்பதில் இந்த வாரத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசேஷித்தமான நல்ல தலைப்பு, ஜாதிகளே கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஒரு தீர்மானத்தின் விவரத்தை சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜென்மித்தேன். இந்த 2ஆம் சங்கீதம் 1 ரொம்ப சூப்பர். துன்மார்க்குடைய ஆலோசனை இடவாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதார மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன செஞ்சானா அதெல்லாம் வாய்க்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம் 1. அதைத் தொடர்ந்து, ஏன் நீங்கள் ஒரி பண்ணுறீங்க? யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். டு நாட் ஷேக், டு நாட் ஃபியர். பயப்படாதே, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அடுத்த சங்கீதம் 43, அந்த கடைசி சொல்லுது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஷேக் ஆகிற? நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். வெள்ளாடு ரத்தம் சிந்துதல் இல்லை, ஆண்டவர் அந்த மத்தியஸ்தர், அந்த மீடியாட்டர் என்னோடு இருக்கிறார். அந்த மீடியாட்டர் என்னோடு இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த கலக்கப்பட்ட ஒரு பெண்ணை, பிரச்சனைக்குரிய ஒரு பெண்ணை கொண்டாந்து விடுறப்போ அவன் மேலே தற்பு கட்டளைகளிலே முக்கியமான கட்டளை, விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யணும், எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற வந்தேன், இதுதான் என் கட்டளை. மத்தேயு 5:17. நியாயப்பிரமாண நீதி, விபச்சாரம் செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த விபச்சாரம் செய்கிற மகளையும் அவர் காப்பாற்றுகிறவராய் காணப்படுகிறார். எப்படி நீ தப்பு பண்ண ரைட்டுன்னு சொல்லலை. ரைட்டுப்பா, அந்த அப்பா தப்பு பண்ணிடுச்சுப்பா, அவன் குடியார பைய, கஞ்சா கேஸு, ரேஸ் விளையாண்டான், துட்டு வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரல, ஆன்லைன் சூதாட்டம் ரம்மி விளையாண்டி அங்கேயே விட்டுட்டான். இவளுக்கு வாடகை கொடுக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கண்ணு, ஏதோ தப்பு பண்ணிட்டான், என்ன பண்ண சொல்கிற? எவனா தப்பு பண்ணலன்னா மேலே கல்லறியான்ட்டார் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு. விட மாட்டுறாங்க திருச்சபை மக்கள். ஏன்னா அவர் சொல்கிறப்போ பிலாத்து சொல்கிறாரு, நான் ஆணி அடிக்கலப்பா, நீங்கள் சொன்னீங்க, நான் ஆணி அடிக்க சொல்கிறேன். நம்ம தான் ஆணி அடிக்க சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து மேலே. தினமும் ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கோம், தினமும் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதான் சொல்ல, என்னிடத்தில் பாவம் என்று நீங்கள் யாராவது சொல்லக்கூடுமா? அந்த யோவான் 8:46 வாசிக்க கேட்ட குருவானவர் நற்செய்தி பகுதியை வாசிக்கிறப்போ, என்னிடத்தில் பாவம் என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த பாடுகளின் வாரத்தில் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே புது உடன்படிக்கை எங்களுக்கு தாங்க, நியூ கமாண்ட்மெண்ட்ஸ், புது உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, ஒரு மகள், கிராமத்தில் இருந்த மகள் சிட்டியில் திருமணம் பண்ணி வந்துட்டா. ஆசைப்பட்டா சென்னையில் வாழணும்னு. ஒரு கிராமம். இப்போ எங்கள் ஊருக்கு போனால் தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி 18 கிலோமீட்டர் கிழக்க போய் அங்கே போனால் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பிறந்த ஒரு பங்களாச்சுரண்டையிலேருந்து 3 கிலோமீட்டர் ஃபுட் கிராமம் உள்ள ஒரு அடிப்படை வசதி இல்லாத ரொம்ப ஒரு பின்தங்கின கிராமம். ஆனால் அன்றைக்கி மிஷினரிகள் கால் வைத்த பூமி. ஃபஸ்ட்டு கால் வைத்தது எங்கள் கிராமத்தில் தான். அதனால் 85-90 விழுக்காடு படித்தவர்கள், அரசாங்க பணி செய்கிறவர்கள், 40-45 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். முதலாவது அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு 100% கிறிஸ்டினாமான கிராமம் எங்களுடைய கிராமம் பரன்குன்றாபுரம். மிஷினரிகள் வந்து பணி செஞ்சாங்க. கொரோனா காலம், நம்ம 2020 எப்படி கொரோனா வந்ததோ அதேமாதிரி 1904-5 கால்ரா வியாதி. அன்றைக்கி மக்கள் கூட்டமாக செத்தாங்க. அப்போ வந்து மிஷினரிகள் எங்கள் கிராமத்தில் இறங்கி இறந்து போன மக்களுக்கு
அந்த கோலரா வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க. அது ஒன்று தான் வைத்தியம், அது கூட நமக்கு தெரியாது. அவங்க கிரேப் ஜூஸ் கொடுத்தோடனே அவன் உயிர் பிழைச்சிக்கிட்டான். அதனால் 100% கிறிஸ்டின். அவன் தாய் மதத்துடைய ஊருக்கு நடுவில் வைத்திருக்க அவனுடைய ஆலயத்தை, கடவுளுடைய வழிபாட்டு தலத்தை கிறிஸ்துவ மதத்திற்குன்னு மாற்றி கொடுத்துறேன். எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஊருக்கு நடுவில் சென்றால் அவங்க ஆலயம் இருக்கும். பெரிய ஆலயம், பெரிய காம்பவுண்டு. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னால், 200 வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருக்காங்க அந்த மக்கள். அதை அப்படியே கிறிஸ்தவ வழிபாட்டு தலமாய் மாற்றிட்டாங்க. 100% கிறிஸ்டின். நாளடைவில் நிறைய மழை பெய்தது, தண்ணி இருக்கும். குதிரையுடைய லாடங்கள் கால்கள் எல்லாம் அந்த சேற்றுப்புண், மிஷினுடைய கால்களில் சேற்றுப்புண். அங்கே அவங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை பங்களா சுரண்டை பேரன்புக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பேரன்புக் ஹையர்வால் பணி செய்த இடத்துக்கு மாற்றிட்டார். அதனால் மக்கள் மனமுடைந்தவங்க திரும்ப 60 விழுக்காடு தானில் மதத்திற்கு திரும்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி வந்த ஒரு பெண் பட்டணத்துக்கு வரா. பட்டணத்துடைய சூழ்நிலை, ஒரு குடும்பத்தில் திருமணமாகி மாலை நேரம் கல்யாணம் முடிஞ்சு காலை கல்யாணம் போயிடுச்சு. வேலைக்கு போகிறவே கொஞ்சம் பவுட்ரு, கொஞ்சம் பேப்பரு, முகத்தை துடைக்க நல்ல தண்ணி நினச்ச பேப்பரு. வேலையை முடிச்சோன்னா அது அங்கேயே துடைக்கிறோம், பவுடரை போடுறோம், அங்கேயே ஒரு பொட்டு சேலையை கட்டுறோம், கல்யாண வீட்டுக்கு வரோம், ஒரு கவரை கொடுக்குறோம், முடிச்சுட்டு சாயங்காலம் வேலைக்கும் போயாச்சு, கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணியாச்சு. அப்படி ஒரு வேகமான உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். முன்ன காலை கல்யாணம், ஒரு நாள் லீவ் போடணும், எதுக்கு ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு வேகமான உலகத்தில் மாலை கல்யாணம் முடிந்து மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வந்து ராத்திரி 12-1 மணிக்கு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்தோடனே மாமியார் அந்த எங்களுடைய வழக்கம் மருமகளுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. கணையாளி மீட்பின் சின்னம், இளையகுமாரனுக்கு மீட்பின் சின்னமாக மோதிரம் போட்டாங்க. பேராயர் பதவி இருக்கிறப்போ மீட்பின் சின்னமாக மோதிரம் போட்டாங்க. மருமகள் வீட்டுக்கு வரப்போ மீட்பின் சின்னமாக அந்த மோதிரம் கணையாளியை போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தேனே. அந்த அம்மா உட்கார வச்சு, அம்மா இந்த வீட்டில், அதாவது உன்னுடைய கணவர் இன்னாருடைய தகப்பன், அதாவது உன்னுடைய மாமனார் இந்த வீட்டின் தலைவர். செகண்டு, அவருடைய துணைவியார் உன்னுடைய மாமியார், உன் கணவருடைய தாயார் நான், இந்த வீட்டானுடைய ஃபைனான்சியர், அட்மினிஸ்ட்ரேட்டர். உன்னுடைய கணவருடைய தங்கை, நாத்தனார், இந்த பவர். இவங்களுக்கெல்லாம் இந்த பவர், உனக்கு எந்த பவர் வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு ஏசு கிறிஸ்து திங்க் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியே கொடுத்துருங்கன்னுச்சு. ஏன்னா அடிக்கடி வெளியே போயிடலான்னு, வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு. இதேமாரி அந்த பெண் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பெண் சற்று கஷ்டமானோடனே நல்லா இல்லை, 1 வாரம் 10 நாள் கழித்து இந்த தகப்பனாருக்கு செல்ஃபோன் மூலம் ஃபோன் பண்ணி, அப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா, கிராமமே நல்லா இருக்குப்பா, நல்ல இயற்கை காற்று, நல்ல ஒரு மேகாற்று. எங்கள் ஊரில் ஏப்ரல் 15க்கு மேலே அப்படி ஒரு சுவையான காற்று, இதமான காற்று, நல்ல சூழ்நிலை, நல்ல கிணத்துல குளிர்ந்து குளிக்கலாம்ப்பா, தேங்காய் பூ இளநீர் சாப்பிட்லாம் சுட சுட, அப்படிலாம் சொல்லி என்னை கூப்பிட்டு போயிருப்பா, நான் வந்துடுறேன் என்னச்சு. அவர் அந்த சத்தத்தை கேட்டவுடன் மாலை நேரத்தில் ஒரு ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டார். மகளை பார்த்துட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து, இந்த 10 ரூபாய் இன்னும் இன்றைக்கி டிக்கெட்டு, சாதா டிக்கெட்டு 180 ரூபா, அன்று சொல்லாமல் லேடிஸ் கோச்சில் போனோம். ஒரு 100 ரூபாயை 180 ரூபாயை கையில் கொடுத்து, டிக்கெட்டு காசு இருக்குது, இருந்தாலும் உடனே கிளம்பி வராத, இது உன் வீடு, நீ தான் இதுக்கு ஓனரு, நீ தான் வரவு செலவு பார்க்கணும், மற்றவங்களெல்லாம் உனக்கு கீழே, உன் கணவர் உன் கண்ட்ரோலில் வரணும், மாமியார் உன் கண்ட்ரோலில் இருக்கணும், உன் நாத்தனார் உன் அன்பின் அரவணைப்பில் இருக்கணும், உன் கொழுந்தை உன்னுடைய போதிப்பில் இருக்கணும், இங்கே இருக்க எல்லாம் உனக்கு கீழே தான் அப்படின்னு ஒரு சில ஐடியாக்கள்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். போன பிறகு அந்த அப்பா என்ன சொன்னாரோ அன்போடு மாமாத்தையோடு பழகிச்சு, கனிவோடு கண்டிஷனோடு கணவற்ற பழகிச்சு, தன் வேலைகளை பொறுப்பாக செய்தது. காலை எழுந்து தனது காலை கடன்கள், தன் மாமியார், தன்னுடைய மாமனார், தன்னுடைய கணவர், தன்னுடைய நாத்தனார், தன்னுடைய கொழுந்தனுக்கு என்ன பணிகள் செய்யணுமோ வீட்டு பணிகளை அன்போடு செஞ்சது. அந்த வீட்டுடைய உரிமையாளராய் மாறிவிட்டது. 10 ரூபா பாக்கெட்டில் இருக்கு. இந்த 10 ரூபா பாக்கெட்டில் இருக்கிறப்போ அதை எடுத்துக்கிட்டு நமக்கு ஊருக்கு போக ஒரு தெம்பு இருக்குங்கிற ஒரு தெம்பில் அந்த அம்மா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அந்த வேலையானது அந்த அம்மாவுக்கு ஒரு புது பொலிவை தந்தது. அதுதான் அந்த தகப்பர் நீதியும் நியாயமும் உள்ள தகப்பன். மகளை
என்ன நோக்கத்தோடு அந்த வீட்டை வாழ்விற்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை இருந்து திருப்பாமல் அந்த வீட்டிற்கு விடுதலை கொடுப்பதற்காக வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக அந்த மகளுக்கு தேவையான கட்டளைகளை கொடுத்தார். அதுதான் மார்க் 12:29, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவருக்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வேதம், இதுதான் பைபிள். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த லவ், அந்த அன்புங்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் நியாயம், அதுதான் நீதி. அப்படிப்பட்ட நீதியின் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நீதியை செய்வதற்கு ரத்தம் சிந்தமில்லப்பா, புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம், மீடியேட்டர், ரத்தம் சிந்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் ஜாதிகளே கொந்தளித்து நீங்கள் ஜனங்களே விருதா காரியங்களை சிந்திப்பதிலே, நீர் என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் ஒரி பண்ற, நீ ஏன் கலங்குகிறாய், கவலைப்படாத. அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்கள் சொல்லுது. அவர் மத்தியஸ்தர், இரட்சகர், விடுதலை கொடுக்கிறவர், வாழ்வு கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். வாழ்வை யார் வாழ்விழந்த நிலைமையில் இருக்கமோ அந்த மக்களை ரட்சிப்பதற்காகவே, மீட்டுக் கொள்வதற்காகவே இந்த நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்ன புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களும் பண்ண வேண்டும், எல்லா பக்தியோடும். எல்லா ஜனங்கள், எலியா கடவுள் இல்லைன்னு சொன்ன 450 இல்லை, எல்லா மக்களுக்கும், ஒரு இஸ்ரேல் மக்களுக்கல்ல, யூத மக்களுக்கல்ல, ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்துவ மக்களாக நமக்கல்ல, எல்லா மக்களுக்கும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் நீதி நியாயம். எல்லா மக்களும், எந்த மனிதன் தன்னை நோக்கி கூப்பிடுகிறானோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அவர் தம்முடைய சொந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதுதான் அவர் நீங்க போய் உலகெங்கும் போங்க, அதான் அவருடைய கட்டளை. மத்தேயு 28:15, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. லூக்கா மார்க் 16:15, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொன்னார். ஒருவேளை நாம் அந்த கட்டளை எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் அவருடைய நீதி. என்னன்னா, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப்படுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் அவருடைய நீதி நியாயம். புறஜாதிகளுக்கு விசுவாசியாகவும் ஒளியாகவும் மாற. இப்போ குருவானுடைய டேபிளில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், அதில் ராக்லண்டுடைய புத்தகம் உள்ள இருந்தது. சிவகாசி பகுதியில் பணி செய்கிறார் ராக்லண்ட், நம்முடைய ஸ்காட்ஸ் மிஷனரி. சிஎன் பாலுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் மிஷன், 35 வருடங்கள் பணி. ஸ்காட்ஸ் மிஷனரி, திருச்சி ஃபஸ்ட்டு சர்ச், தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு சர்ச், ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கூல், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் படித்த பள்ளி, திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம், குளோரிந்தம்மா. 3 விதமான காஸ்பிள். ஒன்று சுவிசேஷ பணி, அடுத்த பணி மீடியாட்டர்னா நடுத்திரைவாதி, தரகர். ஆட்சியாளருக்கும் லோக்கல் ஆட்சியாளருக்கும் ஃபாரினருக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் தருகார். கம்யூனியன் சர்வீஸ், அவர் தான் ஸ்காட்ஸ் மிஷனரி. அவருடைய அர்ப்பணிப்பு தான் திருநெல்வேலிய முதல் ஞானஸ்தானம். அங்கே ஃபஸ்ட்டு கலெக்டர், நம்முடைய தமிழகத்தில் வந்த கலெக்டர் திருநெல்வேலிக்கு போகிறார். போய் அந்த ராக்லண்டை விசாரிக்கிறார். அங்கே ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப். ராக்லண்ட் இங்கே இல்லைங்க, அவர் சிவகாசியில் பணி செய்தார், காலரா இறந்துட்டார். அப்படி கல்லறை எங்கே இருக்குன்னா ராக்லண்டு கல்லறை அங்கே இருக்குன்னு சொன்னோன்னே அந்த ராபர்ட் கிளைவ், அந்த ஆட்சியாளர்,
சிவகாசி போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட காட்டுக்குள்ளே போகிறாரு. முள்காடு, ரொம்ப முள்காடு. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே குதிரை போகாது, நடந்து போகிறார். உடம்பெல்லாம் முள் கீக்கிது ஒரு உடம்புல. ஒரு மாதிரி அந்த ஒரு புல் அந்த உடம்பெல்லாம் ஒட்டிக்கிடும், மேலே பட்டோன்னு ஒட்டிக்கிடும், வேறு ஒன்றும் பண்ணாது. அதுக்கு மத்தியில் ஒரு 700-800 மீட்டர் தூரத்துக்கு நடந்து போகிறார், 3/4 கிலோமீட்டர். ஏதோ ஒரு இடத்த காட்டி இதான் ராக்லன் கலருங்கிறாங்க. ராக்லர் கலர்னோன்னு அந்த இடத்துல முட்டியை போடுறார். சில நிமிடங்கள் அழுகிறார். தன் கண்களிலிருந்து தண்ணீர் தாரதாரையாக வடிகிறது. அழுது அப்போ அவருடைய மெய்க்காப்பாளர்களுக்கு ஒன்றுமே புரியல. இவர் கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ், இவர் யாருன்னே தெரியாது. இவருக்காக இப்படி அழுகிறாரேன்னு கேட்குறப்போ அதில் அந்த ப்ரேயர் முடித்து எழுந்து நின்னவுடனே எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, இவங்க வீட்டில் எங்களுடைய பரம்பரை மாடு கழுவுவோம், மாட்டுடைய கழிவுப் பொருளை எடுத்து ஊற்றுவோம். இவங்க எஜமான், இவங்க அப்பா, இவங்க தாத்தா காலத்தில், நான் என் தாத்தா காலத்தில் அடிமையாக இருந்தேன். இவர் மிஷனரி அங்கே வந்த பிறகு நான் வேலைக்காரனாக இருக்கிறப்போ இவருடைய தகப்பனார் என்னை படிக்க வைக்கிறாரு. அது படித்ததால் தான் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு வேலைக்காரனாக இந்தியாவுக்கு வந்தேன். அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை எனக்கு கிடச்சிது, அது ஒரு கவர்னராக மாறினேன். இவங்க போட்ட அந்த தயவு, அந்த இரக்கம், அந்த ஒளி, அந்த மெசேஜ். ஆனால் இவர் இங்கே வந்து இவர் காஸ்பல் சொல்கிறப்போ கல் எடுத்து எரிஞ்சிருக்காங்க, மாண்டையிலேருந்து ரத்தம், ஊருக்குள்ளே சேர்க்கலை. சிரட்டை, இங்கே கொட்டாங்குச்சின்னு சொல்கிறோம், சிரட்டையில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கிராமங்களில் பின்தங்கின மக்கள் சிரட்டையில் தான் டீ வாங்கி குடிக்கணும், கிளாஸில் கொடுக்க மாட்டான். அந்த சிரட்டையில் கஞ்சி ஊற்றிருக்காங்க. இப்போ வீடு எங்கன்னா 7000 பண்ணையிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளலாம் பனையடிப்பட்டி, இன்றைய மதுரை ராமநாதபுரம் பிஷப்புடைய சொந்த கிராமம் பனையடிப்பட்டி. ஊருக்கு கிழக்க கல்லறை தோட்டம், கல்லறை தோட்டத்தில் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அவர் கட்டின மண் சுவர் இன்றைக்கி அந்த வீடு அங்கே இருக்குது. இன்றைக்கி அந்த வீடு அங்கே இருக்குது. நான் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னால் பார்த்துருந்தேன். ஏன்னா அங்கே பேரன்புக் கொயர்களுடைய கல்லறை கட்டுவதற்காக நாங்கள் முனைந்து ஒரு 4 பேருடாவோ, அதாவது கர்த்தரின் பந்தியில் வா என்ற அந்த பிரசங்கியாருடைய கல்லறையும் அங்கே இருக்குது. அது பக்கத்தில் அவர் கட்டின ஊருக்கு கிழக்க காட்டுக்குள்ள இடம் தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். எந்த நீதி, எந்த நியாயம், வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு, அதுதான் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும். அதை இன்றைக்கி சிவகாசி விருதுநகரில் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க, திருச்சபைகள் எழுந்து நீக்கி பிரகாசிக்கின்னா அந்த ராக்லனுடைய அர்ப்பணிப்பு, ஸ்காட்ஸுடைய அர்ப்பணிப்பு. இந்த 5வது பாடுகளின் ஞாயிறில் வந்திருக்கிற நீங்கள் நானும், இந்த பேஷன் சண்டே வந்திருக்கிற நீங்கள் நானும், இந்த 5ஆம் சந்தியில் வந்திருக்கிற நீங்கள் நானும், எத்தனை பாடுகள் மத்தியில் நாம் கிறிஸ்தவத்தை அறிவிக்கிற மக்களாய், எத்தனை வேதனையின் மத்தியில் நாம் கிறிஸ்தவத்தை அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். காலைல 5 மணி ஆராதனையில் சொன்னேன். அதனால வாட்ஸ்அப்பில் யங் கப்பிள்ஸ், அந்த பொண்ணுக்கு 30 வயது இருக்கும், அந்த தம்பிக்கு 33 வயது இருக்கும். மத்திய பிரதேசில் சர்ச்சை டெடிகேட் பண்ணுறாங்க. கடந்த 15ஆம் தேதி டெடிகேட் பண்ணுற போய் தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு 30 வயது நிரம்பிய ஒரு வாலிப பெண்ணை எப்படி இருக்கா, முகத்தை பார்த்தா அந்த வாட்ஸில் பார்த்தா அப்படியே அரண்டு மிரண்டு நிற்கிது. அவன் நடுங்கி போய் நிற்கிறான். தீவிரவாதிகள் கேட்கணுமா, ரொம்ப தெளிவாக நடக்குது. இன்றைக்கி இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வாட்ஸ்அப்லேயோ, இது ப்ரைவேட் மிஷனரிங்கிறதால வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. இது IMS, NMS, FMBV, விஸ்வவாணி, ஷாலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, IMM, யூத் பிளெஸ்ஸிங், பல மிஷன் இருக்குது. யாருமே வாட்ஸ்அப்பில் போடுறதில்ல, போட்டால் இன்னும் அடிக்கிறான். ஆனால் ஒரு மிஷனரி எங்கே அடி வாங்குறானோ அங்கே ஞானஸ்தானம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஒரு மிஷனரி எங்கே அடிக்கப்படுகிறாரோ, எங்கே அவருடைய ரத்தம் சிந்துறாரோ, அந்த ரத்தம் சிந்தனால் அங்கே ஞானஸ்தானமாக அந்த கிராமங்கள் மாறிக்கொண்டிருக்கு.
பீகாருக்கு நான் என்எம்எஸ் சார்பாக கடந்த என்எம்எஸில் நான் ட்ரெஷராக இருக்கிறேன். பீகாருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் பீகாருக்கு போயிருந்தேன். பீகார் ரயில்வே ஓரமாக ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் என்எம்எஸோடு இணைந்து பெண்டிகாஸ்டாகவும் வேலை செய்கிறார். 3 மாதங்களுக்கு முன்னால் இதே சர்வீஸ் டைமில் போகிறாங்க. 200 பேர் பீகாரில் அந்த சர்வீஸில் இருக்காங்க. ஊருக்கு அவுட்டரில் உள்ள தள்ளி வரப்போகிறத்தில் போகிற வழி தான் கடைசி ரயில்வே ட்ராக் ஓரமாக சர்ச் வச்சுருக்காங்க. அங்கே போய் அடிக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ரயில்வே லைன் ஓரமாக பின்னால் ஓடிட்டார், தப்பிச்சிட்டார். அந்த அம்மா ஒரு 40 கிலோ எடை, அவர் ஒய்ஃபு. அவர் நின்று பதில் சொல்லுது, நீ யாரா எங்களை அடிக்கிறதுக்கு? இது தீவிரவாதியாக கேட்குது. அவன் வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்தால் பல லட்ச ரூபாய் அவங்களுக்கு. ஆன்லைனில் அந்த அம்மா சொல்லுது, நான் இந்த வியாதியில் இருந்தேன், நான் வணங்கின கடவுள் எனக்கு விடுதலை தரல, நீ என்னைய பார்க்கல, என் பிள்ளைங்க படிக்கலை, நீ உதவி செய்யலை, எங்களை அடிமையாக வச்சுருந்த, நாங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீரான கவலையோடு இருந்தோம். ஆனால் இந்த நபர் எங்களுக்கு விடுதலை தந்தாங்க, இயேசுங்கிற நபர் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாங்க. நியாயத்தை அந்த மக்கள் பெண்கள் 75 பெண்கள் நின்று சொல்லுது, தனக்கு செய்த அற்புதத்தை தீவிரவாதிகள் மத்தியில், ஏன்னா அவங்களும் இவங்களும் மாமை மச்சான், ஒரே மொழி ஒரே இனம், தாய்மொழி ஒரே மொழி, அந்த ஒரே பீகார் மக்கள். பீகாரில் ஒரு ஓரமாக அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறாங்க இது ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. இதை கேட்டு 100 பேர் ஞானஸ்தானம் வாங்கினாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆன்லைனில் போட்டுட்டு எடுத்துட்டான் ஆன்லைன்லேருந்து அதை. ஏன்னா நிறைய பேர் மிரக்கல்ஸ் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு நியாயத்தின் ஆண்டவராய், எப்படி ஒரு நியாயத்தின் விடுதலையின் ஆண்டவராய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவருக்காக நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு, எப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற மக்களாய், இன்னைக்கு மிஷன் ஸ்தாபனத்துக்காக நீங்கள் நானும் எப்படி ஒரு ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நியாயத்தின் அவர் கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா, மாடுடைய ரத்தம் இல்லை, உனக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் சிலுவையில் ரத்தம் சிந்திவிட்டார். அந்த ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கு. இந்த கான்செப்ட் இந்த மக்கள் சொல்கிறப்போ நூற்றுக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த விடுதலை எதிராளி போட்ட வாட்ஸ்அப்பு அந்த விடுதலை. ஆனால் இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் போட முடியல, போட்டால் நமக்கு அடி உத. இன்றைக்கி சென்னையிலே காஸ்பல் சொல்லமில்ல 7 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இந்த பக்கம் டிபி சத்திரம் ஸ்லம் ஏரியாவுக்கு போனாலும் சரி, வேசாரிப்படி போனாலும் சரி, மங்களபுரம் போனாலும் சரி, எங்கே ஸ்லம் இருந்தாலும் 50-60% விழுக்காடு மக்கள் கிறிஸ்தவ மக்களை வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே கூட காஸ்பல் சொல்ல உடலை, அடி உத. அப்போ இயேசுவே அறியாத மக்கள் மத்தியில் மிஷன் வாழ்வை எப்படி இருக்குது? இருந்தாலும் ஆண்டவருக்காக அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நாம் பிரதானமாய் சொல்கிற புத்தி எனில் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எனக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தர் ஜீசஸ், மீடியாட்டர். அந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் விடுதலை ரத்த பாடுகளின் மத்தியில் விடுதலை சிந்திவிட்டார். அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்கிறார். நாம் தினமும் பல நிமிடங்கள் இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக, இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் நிச்சயமாக நடைபெறப்போகுது. அந்த விடுதலைக்காக ஒரு ஜெபிக்கிற மக்களாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், என்னை அழைக்கிறார். எங்கே மிஷன் கலர் இருக்கோ அங்கே 6 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எங்கே மிஷனரி அடி வாங்குறானோ, ரத்தம் சிந்துறானோ, அடுத்து அங்கே பயங்கரமான ஒரு மிரக்கல் அற்புதம். யார் அடித்த மனிதனே மாறிடுறான், மோஸ்ட்லி இல்லைலாம் ஆயிடுறான். இதுதான் பவர். ஆனால் அடி வாங்கிறதுக்கு தான் மிஷன் போகிறான். நாம் எப்படி இருக்கிறோம்? ஏசு கிறிஸ்து நல்லவர், ரட்சிக்கிறான்னு ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் பேசணுன்னு ஒரு ஹீலிங் கிடைச்சோன்னே அடுத்து ஒரு கஷ்டம் வந்தோன்னே தாய் மதத்திற்கு திரும்பி போயிடுறோம். நான் முதலே சொன்னேன் எங்கள் கிராமத்தை பற்றி. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இந்த 5வது சந்தி ஞாயிறில் ஆண்டவருக்குள் இந்த பாடுகளின் வாரத்தில் நாம் கடவுளுக்காக எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் நடைபெற போகிற 5 மாநில தேர்தல்கள், தமிழகம், நேபாள், வெஸ்ட் பெங்கால், கேரளா, பாண்டிச்சேரியில் தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நான் ஜெபிப்போம்,
கொடுப்போம் மிஷனுக்காக, முடிந்தவற்றை கொடுப்போம் மிஷனுக்காக. கொடுக்குறப்போ அவங்க அங்கே ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு அரிசி கொடுக்குறாங்க, ஒரு உணவு கொடுக்குறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் முடியாதவனுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. முடியாத கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நீர் யார்? இவர் ஜீசஸ். நாம் ஜெபிக்கிறப்போ இன்னும் அவங்க வல்லமையாக வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி கடந்த நாட்களை விட கிறிஸ்தவத்துடைய எண்ணிக்கை IMSல 2000 மிஷனரிகள், NMSல 350 மிஷனரிகள், விஸ்வவாணி FMBயில் 4000 5000 மிஷனரிகள், ஷேலம் மினிஸ்ட்ரி 12000 பேர் இருக்காங்க, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி அதே மாதிரி பயங்கரமான வளர்ச்சி. IMM இந்தியன் மிஷன்ஸ் வாலண்டியர்கள் ECIக்கு சொந்தமானது கிட்டத்தட்ட 4000 மிஷனரிகள் இருக்காங்க. இருக்க மிஷனுடைய வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அடியும் அதிகமாகுது, உதையும் அதிகமாகுது. ஆனால் அதை விட வளர்ச்சி அதிகமாக இருக்க காரணம் நம்முடைய ஜெபம், நம்முடைய தாங்குதல். இந்த 5வது பாடுகளின் வாரத்தில் நாம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கடந்து செல்கிறப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றிப்பா, ஒரு விசை கூட உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்மை இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போம்மா. ஆம் தகப்பனே, மீண்டுமாய் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு போங்கள்ன்ற வார்த்தைன்படி தகப்பனே, எங்களுடைய தேசத்தில் எவ்வளோ மக்கள் உணவு இல்லாமல், கல்வி இல்லாமல், ஒரு விதமான பழக்கத்தில் அடிமைப்பட்டு விடுதலையின் வாழ்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த பாடுகளின் வாரத்தில் நாங்கள் காஸ்பல் சொல்ல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒரு ஜெபிக்கிற மக்களாய், கொடுக்கிற மக்களாய். அன்னாள் ஏக்கத்தோடு வந்து ஜெபித்தாங்க, குழந்தை இல்லை என்று. ஜெபித்த பொழுது தன் குழந்தையை ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தாங்க. யாக்கோபு கைவிடப்பட்ட நிலையில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கூப்பிட்டு நினைவுபடுத்துகிறப்போ தன் காணிக்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஒரு விசை கூட இந்த ஏழை தாய் தன்னுடைய முழுமையை கொடுத்தாங்க. நாங்களும் எங்களை அர்ப்பணிப்போடு இந்த பாடுகளின் வாரத்தில் கொடுக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய தூயாவுடைய மகிமை சிலுவையினால் கிறிஸ்துவின் வழிநடத்த எங்களோடு இருக்கட்டும், வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.